ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் நண்டு பிரியாணி மற்றும் நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. கடல் உணவுகளிலே நண்டு ரொம்பவே ஒரு சுவையாக இருக்கக்கூடியது. அதில் பிரியாணி வேறு லெவலில் இருக்குங்க. இது நான் சம்பா நண்டு பயன்படுத்தி இருக்கிறேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். இப்போ நண்டு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். நான் ஒரு பெரிய குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சாய் ஜீரா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாய் ஜீரா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல, யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் பட்டை, ஸ்டார் பூ, அப்புறம் ஒரே ஒரு பெரிய ஏலக்கான்னு சொல்லுவாங்களா, மராத்தி முக்கு அது, அப்புறம் 2 பட்டை, 4-5 கிராம்பு போட்டுக்கோங்க. 2 பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி போட்டுக்கோங்க. இது ரொம்ப காரமான பச்சை மிளகா. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கேஸை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகும் வர வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி 1 இன்ச் அளவு, பூண்டு ஒரு 8 பெரிய பல் போட்டுக்கோங்க. 8லேருந்து 10 வரை பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பழம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கனிஞ்ச பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அரை டீஸ்பூன் சில்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றிலிருந்து 1/4 டீஸ்பூன் வரை கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் நண்டில் வெறும் மஞ்சளும் கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். இது இந்த நண்டோட அளவு 500 கிராம்ங்க. இது பெரிய அளவு சைஸ் நண்டு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நண்டோட பாடியை பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட கால்களை, சின்ன கால் மற்றும் பெரிய கால்களை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 7 நண்டோட பாடி போட்டிருக்கேன். இது ஊற வைக்காத பாஸ்மதி அரிசி. நான் நார்மலாக நம்ம இந்தியா கேட் பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு ஃபுல் கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸை நான் ஊற வைக்கலை. ஒரு கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 50 ml மட்டும்தான், ரொம்ப கம்மியாக 50 ml மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நல்ல சின்னதாக கட் பண்ண புதினா இலை, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரியாணி மசாலா, அதாவது மட்டனுக்கு யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலாவே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த புதினாவும் தனியாவும் நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் உங்களுக்கு.
நான் வந்து மட்டன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து ஒரு 1 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். நீங்கள் வந்து 2 3 விசில் வச்சிடாதீங்க. ஒன்லி ஒரு விசில் தான். இப்போ வந்து நம்ம இது குக்காக தட்டியும் நம்ம வந்து நண்டு ரசம் வச்சிடலாம். ஒரு மண் பாத்திரத்தில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கீரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாவை. நீங்கள் வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்காயம் வந்து நல்ல பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா நம்ம ஆம்லேட்க்கு எப்படி கட் பண்ணுறோம் அது மாதிரி ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 நல்ல மீடியம் சைஸ் கனிஞ்ச பழம், தக்காளி பழம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இஞ்சியும் பூண்டும் போடலை. உங்களுக்கு இதில் இஞ்சி பூண்டு போடணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சியும் 7 பல் பூண்டும் நல்லா சதைச்சி போட்டுக்கலாம் இடித்து. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து நண்டோட கால்கள், அதாவது பெரிய காலும் சின்ன காலும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்குங்க, அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த நண்டு காலை வந்து லைட்டாக இடித்து போடலாம். நான் வந்து எங்கள் என்னோட பையன் வந்து சாப்பிட கஷ்டப்படுவான்னு அப்படியே போட்டிருக்கேன். அந்த சூப்பே நல்லாயிருக்கும். நீங்கள் இடித்து போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தேங்காய்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியில் வந்து நல்ல அந்த நண்டோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், நல்ல சூப் மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் நான் வந்து ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகு பொடி. இப்போ வந்து நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த நண்டை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு 6 நிமிஷம் அல்லது 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் கொத்தமல்லி இலை மேலே தூவியிருக்கேன். இப்பொழுது சுவையான நண்டு ரசம் ரெடி ஆயிட்டு. இப்போ வந்து நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு விசில் வச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. இந்த ரைஸில் வந்து உங்களுக்கு அந்த நண்டோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml ஊற்றிருக்கேன். பட் குழையில இந்த ரைஸு இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் காற்று பட்டோன்னா நல்லா விரைச்சிரும், நல்லாயிருக்கும். இப்பொழுது சுவையான நண்டு பிரியாணி மற்றும் நண்டு ரசம் ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்டு. நண்டு பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு. அந்த அளவுக்கு செம்ம யம்மியாக இருக்கும். கடல் உணவு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.